ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தூஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் கூட்டு. குடல் கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆட்டுக்குடல் வேணும். ஆட்டுக்குடல் நல்லா வெள்ளைன்னு கிடச்சிச்சு. அதை நல்லா வாங்கி குட்டி குட்டியாக அரிஞ்சு ஹஸ்பண்ட் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 10-15 வாட்டி நல்லா அலசி தந்துட்டாங்க. அதில் டியூப் மாதிரி இருக்கும், அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணால் தான் குடல் கூட்டு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எனக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருந்தது ஃபைனலாக. இப்போ என்னெல்லாம் பொருள் வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம் 1/4 கிலோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தக்காளி 3லேருந்து 4 வேணும். 3 தக்காளி எடுத்துருக்கேன். பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 வாழைக்காய். வாழைக்காய் வாய்வு வேண்டாங்கிறவங்க சேர்த்துக்காதீங்க. ஆனால் குடல் கூட்டில் வாழைக்காய் போட்டிங்கன்னா குடல் கூட்டு மாதிரி இருக்காது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கறி மசால் தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். அப்புறமா குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு எனக்கு. சின்னதாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 50 மில்லி ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானோடனே வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்காக முதல்ல நான் உப்பை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் தான் சேர்த்துக்கணும். இதுவே சரியானதாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு தூளாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கறி மசால் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இந்த மாதிரி கிரேவி ஐட்டங்கள் நான்வெஜ் ஐட்டம் செய்யும் போதெல்லாம் மிளகாய்த்தூளோட மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கோங்க. ஜீரணத்துக்கு நல்லாவே உதவும். மிளகாய்த்தூள் சேர்த்தா சிலருக்கு நெஞ்சு எரிச்சலாகவே இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து பாருங்கள், அந்த பிரச்சனை இருக்காது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டை முதல்ல போட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டையும் ஒரு பரட்டிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்ப்பேன். இல்லைன்னா வாழைக்காய் குழஞ்சிடும். வாழைக்காய் சேர்த்து இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாகவே இருக்குது. தண்ணி நான் இதில் ஒரு சொட்டு கூட சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த குடல்லேருந்து தண்ணி ஊறி இருக்குது. இப்போ இதுவே போதும். மட்டன் வேக வைக்கிற மாதிரி 8லேருந்து 10 விசில் வச்சு விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணால் இப்படி இருந்தது. எப்படி பார்க்குறதுக்கே நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என் பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சோண்டு கிண்ணத்தில் ஊற்றி குடல் கூட்டு சாப்பிடுன்னு கொடுப்பேன். அப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் வற்ற வச்சு கொடுத்துப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பாய்.